அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். நாளைய தினம் ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை, சித்ரா பௌர்ணமி திதி ஆரம்பம். ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த எளிமையான சூட்சம பொருளை சேர்த்து வீட்டின் ஹால் பகுதி வரவேற்பறையில் வைத்து பாருங்கள். கொத்து கொத்தாக பணம் வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி திதியை முன்னிட்டு அன்றைய தினம் பணவசியம் ஏற்படவும், காரிய தடைகள் நீங்கவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி மிக்க ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ எல்லாராலையுமே சுலபமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பௌர்ணமிகளில் மிகவுமே விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் நாளைய சித்ரா பௌர்ணமி இரவில் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரீகம் எக்கச்சக்கமான பலன்களை நமக்கு வாரி வழங்கும். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. சோ எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த தாந்திரீகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் பௌர்ணமி திதி பார்த்தோம்னா ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 9:51 ஆரம்பமாகுதுங்க. சோ நாளைய தினம் நீங்க இரவு 10 மணியிலிருந்து எந்த டைம் நீங்க தூங்க போனாலும் சரி, அதற்கு முன்பாக இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது கொஞ்சம் படிகாரம் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் சில மளிகை கடையில கூட இந்த படிகாரம் கிடைக்கும். திருஷ்டிக்காக வீட்டு வாசலில் தொங்க விடுவது தாங்க இந்த படிகாரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா சில பேர் கமெண்ட்ல படிகாரம்னா என்னன்னு கேட்கிறாங்க. சோ நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல போய் படிகாரம் கேட்டாலே கொடுப்பாங்க. கொஞ்சமா நீங்க வாங்கிக்கிட்டாலே போதும். இந்த படிகாரத்திற்கு நிறைய தாந்திரிக குணங்கள் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டி போன்ற எந்த ஒரு கெட்ட சக்திகளாக இருந்தாலும் அதை முழுவதுமாக நீக்கக்கூடிய சக்தி இந்த படிகாரத்திற்கு உண்டு. இதை தாண்டி பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளையும் அது நீக்கும். வீட்டிற்கு நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். இரண்டாவதாக நமக்கு தேவைப்படுவது 6 எண்ணிக்கையில ஏலக்காய் நீங்க எடுத்துக்கோங்க. தாந்திரீகத்துல ஜனவசியம் மற்றும் பணவசியம் இரண்டிற்குமே இந்த ஏலக்காய் பயன்படும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே பிடித்த பொருள் இந்த ஏலக்காய். சுக்கிரனுடைய எண் 6, அதனால தாங்க 6 எண்ணிக்கையில நம்ம ஏலக்காயை எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கிரீனிஷா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி ஏலக்காயை பயன்படுத்துங்க. விதைகள் வெளியேறிய ஏலக்காயை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இப்ப ஒரு டம்ளர்ல சுத்தமான தண்ணீர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது பன்னீர் கூட நீங்க எடுத்துக்கலாம். 3/4 பங்கு அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். பிளாஸ்டிக் டம்ளர் மற்றும் இந்த யூஸ் அண்ட் த்ரோ இருக்கக்கூடிய இந்த பேப்பர் கப் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நீங்க ஸ்டீல் டம்ளர் எடுத்துக்கலாம், அல்லது கண்ணாடி டம்ளர், அல்லது பித்தளை, காப்பர்னு இது போல மெட்டல் அல்லது கிளாஸ்ல இருக்கக்கூடிய டம்ளர் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல 3/4 பங்கு தண்ணீர் நீங்க எடுத்துக்கலாம், அல்லது பன்னீரும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப அதுல 3 ஸ்பூன் அளவிற்கு படிகாரத்தை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க. படிகாரத்தை கொஞ்சம் தூள் பண்ணிக்கோங்க. தூள் செஞ்சிருக்கக்கூடிய 3 ஸ்பூன் அளவு படிகாரத்தை தண்ணீர்ல நீங்க போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுல 6 எண்ணிக்கையில் ஏலக்காயும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த டம்ளரை மூடாமல் வீட்டினுடைய ஹால் பகுதி வரவேற்பறையில ஏதாவது ஒரு கார்னர்ல அல்லது சென்டர்ல நடுவுல கூட நீங்க வைக்கலாம். வீட்டுல யாரும் சின்ன பசங்க தட்டி விட மாட்டாங்கன்னா ஹாலோடைய சென்டர்ல நடுவுல கூட வைக்கலாம், அல்லது கார்னர்ல ஏதாவது ஒரு மூலையில நீங்க வைக்கலாம். நாளைய இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். டம்ளரை மூடி வைக்க கூடாதுங்க, ஓபன்ல தான் இருக்கணும். அதற்கு அடுத்த நாள், அதாவது மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த தண்ணீர் அல்லது பன்னீருடன் இருக்கக்கூடிய ஏலக்காய் படிகாரத்தை வீட்டுக்கு வெளியே நீங்க கொட்டிடுங்க. இந்த தண்ணீரை வீட்டுல எல்லாம் நம்ம தெளிக்க கூடாதுங்க. படிகாரம் போட்டிருக்கிறதுனால வீட்டினுடைய திருஷ்டிகளை முழுவதுமாக அது ஈர்த்திருக்கும். சோ மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில நீங்க எழுந்ததுமே அந்த தண்ணீருடன் இருக்கக்கூடிய ஏலக்காய் படிகாரம் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே நீங்க கொட்டிடுங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். அதற்கு பிறகு வீட்டுல எல்லாருமே நீங்க குளிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ரோட் சேனல்ல சில பிரத்யேகமான தாந்திரிக தெய்வீக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல சில பேர் நீங்க எங்களால கோவிலுக்கு போக முடியாது, ரெகுலரா மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் எல்லாம் உச்சரிக்க முடியாது, சோ எங்களுக்கு ஏற்ற
ஏற்றவாறு எளிமையான அதே நேரத்தில் உடனே பலனை தரக்கூடிய தாந்திரிக பொருட்கள் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அவர்களுக்காகவே பிரத்யேகமா கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். இது நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ் கிடையாதுங்க. ஸ்டேஷனரி கடைகள்ல கிடைக்கும் பிரேஸ்லெட்ஸ் இல்ல. 24 மணி நேரமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சுத்தமான பியூர் கிறிஸ்டல் பிரேஸ்லெட். இதற்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாதுங்க. சோ எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இதை அணியலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த பிரேஸ்லெட்ஸை போட்டுக்கலாம். ஆண்கள் வலது கையில தான் போடணும், பெண்கள் இடது கையில தான் அணியணும்னு கிடையாதுங்க. யார் வேணாலும் எந்த கையில வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல கூட நீங்க எடுத்து வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தீட்டு காலங்களிலும் இந்த பிரேஸ்லெட்ஸை கையில நீங்க வேர் பண்ணிக்கலாம். வாழ்க்கையின் அடிப்படையான சில தேவைகளுக்கு குறிப்பிட்ட சில கிறிஸ்டல் வகை பிரேஸ்லெட்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதுல சிலவற்றை இப்ப நம்ம பார்க்கலாம். எல்லா பிரேஸ்லெட்ஸும் பார்த்தோம்னா குளிக்கும் நேரத்துல மட்டும் நம்ம எடுத்து வச்சிடணும். மற்ற நேரம் முழுவதும் அதை அணிந்து கொள்ளலாம். முதலாவதாக நம்ம பார்ப்பது அதிரடியான அளப்பரிய பணவசியத்தை தரக்கூடிய மணி மேக்னெட் பிரேஸ்லெட். இந்த மணி மேக்னெட் பிரேஸ்லெட்டை கையில நம்ம அணிந்திருந்தாலே எப்பவும் நம் கையில் பணப்புழக்கம் இருக்கும். நிறைவாக நம் கையில் பணம் தங்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் எதுவாக இருந்தாலுமே அதுல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத வழிகளில் கூட பணவரவை ஏற்படுத்தும். பணம் தொடர்பான அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள்னு இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும். இவ்வளவு பலன்கள் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா 6 வகையான கிறிஸ்டல்ஸ் இதுல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இணைத்து கொடுக்கிறோம். அமெதிஸ்ட், டைகரை, பைரைட், சிட்ரின், கிளியர் கிறிஸ்டல் குவார்ட்ஸ் மற்றும் கிரீன் அவென்ச்சுரின் இதுல இருக்குங்க. என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்னன்றதையும் ஒரு சின்ன கார்டுல நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடுறோம். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது நிறைய பலன்களை உள்ளடக்கிய ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பிரேஸ்லெட். வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நாங்க ஒரே இடத்துல இருக்கோம், ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட கிடையாது, அதே போல எந்த காரியம் எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்றோம், ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் அது உடனே முடியாமல் பெரிய இழுபறியா இருக்குன்னு சொல்றவங்க இந்த ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பிரேஸ்லெட்டை அணியும் போது வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம் கண் முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாதுங்க. சில பேர்லாம் நம்ம கூடவே இருப்பாங்க, ஆனால் நம்மை பற்றி பொறாமை எண்ணங்களை வெளிப்படுத்துவாங்க. மனதிற்குள்ளேயே நமக்கு சாபங்களையும் கொடுப்பாங்க. இது போல எந்த ஒரு சாபமும் பொறாமை எண்ணங்களின் தாக்கமும் நம்ம கிட்ட நெருங்காதுங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேட் லக், நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறிடும். அதே போல ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், சனி தோஷம் போன்ற நவகிரக தோஷங்களின் தாக்கமும் விலகும். இந்த ட்ரிபிள் ப்ரொடக்ஷன் பிரேஸ்லெட்ல 3 வகையான கிறிஸ்டல்ஸ் இருக்குங்க. டைகரை, ஆப்சிடியன் மற்றும் ஹெமடைட். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பிரேஸ்லெட் வகை அப்படைட். நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடியது. வாழ்க்கையில நிறைய ஆசைகள், லட்சியங்கள் இருக்கிறவங்க இந்த அப்படைட் பிரேஸ்லெட்டை நீங்க அணிந்தாலே போதும், உங்களுடைய கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிக்கும். சின்ன ஆசைகள்ல இருந்து மிகப்பெரிய லட்சியங்கள் வரை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் இந்த அப்படைட் பிரேஸ்லெட்க்கு இருக்குங்க. இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும் பார்ப்பதற்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கையில நீங்க அணிந்தாலே நல்ல ரிச்சான லுக் இருக்கும். இந்த பிரேஸ்லெட்டை நம்ம கையில போட்டுட்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்கணுமோ, நம்முடைய கோரிக்கைகள் எதுவோ அது உண்மையாகவே நடந்துட்ட மாதிரி அடிக்கடி நம்ம கற்பனையில ஆழமா ஃபீல் பண்ணணும். இந்த அப்படைட் கிறிஸ்டல் நம்முடைய ஆழமான அந்த உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும். பிறகு அதிசயத்தக்க வழியில நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும். தினமுமே உங்களுடைய கோரிக்கை எதுவோ அது நிறைவேறிட்ட மாதிரி 15 முதல் 20 நிமிடங்கள் நல்ல கற்பனையா நீங்க ஃபீல் பண்ணுங்க. அதிலும் குறிப்பாக நைட்டு நீங்க தூங்கும் போது உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதா ஆழமா நீங்க உணர்ந்து சந்தோஷமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது இன்னமும் வேகமாக பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த பிரேஸ்லெட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.